வணக்கம் மகளே, ரீச்சாவினுடைய நடப்பாண்டுக்குரிய அதாவது 2026வது ஆண்டுக்குரிய அக்ஷய பாத்திரம் பின்னுக்கு நாங்கள் போகிறோம். என்னடா வெள்ளையாக இருக்குது, அழகாக இருக்குன்னு சொல்லி ஆனால் பகல் பொழுதில் அப்படி இருக்குது. ஆனால் நைட்டில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா மிகவும் ஒரு கண்களுக்கு குளிர்ச்சியாகக்கூடிய மாதிரியான ஒரு வண்ண மயமான ஒரு மின் விளக்குகள் ஒளிர்ந்த இடத்துல இப்போ நாங்கள் போய்க்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே பின்னுக்கு என்ன நடக்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாரம்பரிய உணவுகள். இப்போ நாங்கள் முல்லை வளாகத்துக்கு பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன மாதிரியான உணவுகள் இருக்குது, தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுகளை இட்டு செல்லுகின்ற அத்தனை விதமான உணவுகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். எனவே மிஸ் பண்ணாமல் நீங்கள் சரி 6 மணிக்கு இந்த இடத்துல வாங்க. ரீச்சாக்குள்ள என்ட்ரியாயின் உடனே முதலாவதாக நீங்கள் தரிசிக்கக்கூடிய ஒரே இடம் இந்த முல்லையினுடைய வளாகம். இந்த மாதிரியான உடன் நமது தோசை நீங்கள் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுடைய அதாவது பாரம்பரிய முறைப்படி உடையணிந்து மிகவும் சுகாதார முறைப்படி நேர்த்தியான எங்களுடைய மங்கைகளுடைய கரங்களால் நாங்கள் தோசையை தாரத்துக்கு உங்களுக்கு தயாரிக்கிறோம். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தோசையை சுட சுட வாடியாக ரசித்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே பின்னே வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அடுத்த எங்களுடைய கட்டமைப்பு புட்டுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், சிவப்பரிசி மாப்புட்டு இருக்குது, வெள்ளை அரிசி மாப்புட்டு இருக்குது. அதே மாதிரி புட்டுக்கு என்னென்ன மாதிரியான கறிகள் அதுக்குரிய ஆகாரங்களை நாங்கள் இங்கே தயார்படுத்தியிருக்கிறோம். எனவே சரியாக மாலை 6 மணிக்கு உங்களுக்கு நாங்கள் இந்த அதாவது கோழி இறைச்சி கறி இருக்குது, கத்தரிக்காய் கறி இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் கறி இருக்குது, கணவாய் கறி இருக்குது, நண்டு கறி இருக்குது, மட்டன் கறி இருக்குது. இந்த மாதிரியான ஆகாரங்களை உங்களுக்கு நாங்கள் புட்டோடு தருவதற்கு நாங்கள் தயாரிக்கிறோம். அப்படி அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களால் இட்லி இருக்குது. இட்லி உங்களுக்கு தெரியும், அதாவது அழகாக மிகவும் நேர்த்திகரமாக மண் வாசனையோடு உங்களுக்கு நாங்கள் இட்லி தர தயாராக இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒவ்வொரு கட்டமைப்புமே முற்றுமுழுதாக எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியங்களை நாங்கள் இட்டு செல்லுகின்ற ஒரு மிகவும் ஒரு மதிப்பார்ந்த ரீதியில் நாங்கள் உணவுகளை உங்களுடைய கரங்களுக்கு சேர்க்கிறது நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படியே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களால் இடியப்பம் இருக்கிறது. இடியப்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பரிசி மா இடியப்பம் இருக்கிறது, வெள்ளை அரிசி மா இடியப்பம் இருக்கிறது, அதாவது வெள்ளை மா இடியப்பம் இருக்குது. இங்கே அதுக்குரிய கரைகள் இருக்கிறது. நாங்கள் பாரம்பரியங்களோடு உங்களுடைய உணவுகளை உங்களுடைய கரங்களுக்கு நாங்கள் தந்து குடும்பத்தாரோடு சந்தோஷமாக உண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பினை இன்றைய நாள் நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்கிறோம்.